எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரசன்னா. அப்பா பேர் வந்து பன்னீர்செல்வம், அம்மா பேர் வந்து ஜோதி. என் ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் விடங்களூர் அப்படிங்கிற சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நான் படித்தது வந்து விடிஹெச்எஸ் அந்த ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்து இஜிஎஸ் பிள்ளைங்கிற காலேஜில் படித்தேன். நான் டிஎன்பிசி ஃபஸ்ட்டு வீட்டில் நான் பாட்டும் ஏதாவது படிச்சுட்டே உட்காந்துருப்பேன். புக்கை எடுத்தேன்னா படிப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். ரிவிஷன்லாம் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாம் போய் எழுத ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் சித்தப்பா ஒரு நாள் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க தான் மாரி சுரேஷ் அகாடமின்னு இருக்குது, அங்கே போய் சேர்ப்பான்னு அவங்க தான் என்னை சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுலேருந்து செலவுலாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவும் செலவுக்கு பணம் கொடுக்கும். எங்கள் செலவுக்குலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் அண்ணன் 2 அண்ணன் இருக்காங்க. 2 அண்ணனும் பணம் கொடுத்துருவாங்க. அதனால் செலவை பற்றி பிரச்சனை இல்லை. நான் படம் படிச்சுட்டு தான் இருந்தேன். அதுமாரி ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுகிறப்பையும் ஏதாவது வந்தே சொல்லுவேன். ஒழுங்காக எழுதுன்னு ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது. எழுதிட்டு இத்தனை கொஸ்டின் விட்டுறேன், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறான்டா அப்படிம்பேன். அவங்க வந்து எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டு போகணும் ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது. பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் பாஸ் பண்ணுங்கிறத விட அவங்களுக்காக பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. இங்கே வரத்துக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வந்திருப்பேன். அப்பா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் சித்தப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க. எங்கள் சித்தப்பாட நான் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ அப்பா டெத்துக்கு வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க. அதனால் அலைச்சலாக இருக்குன்னு சொல்ல அவங்களா தான் ஃபோன் பண்ணப்போ சொன்னேன். அது மாதிரி யாரும் வரல சித்தப்பான அவங்கள நான் சொல்லாமே தான் அவங்கள தான் வந்தாங்க. தம்பியும் வந்திருக்கான். அனைவருக்கும் இனிமே காலை வணக்கம். நான் எனது அண்ணன் சார்பாக வந்துள்ளேன். சொல்லணும்னா எங்கள் அண்ணன் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. போய் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க எங்களால் ஒன்றுமே பேச முடியாத அளவில் இருக்கும். 2 வாரம் தான் இப்போ தான் இறந்தாங்க முடிச்சு. அதனால் அவங்க அம்மாவாலையும் வர முடியல. இந்த மாதிரி ஒரு சங்கம விழாவை பார்க்க முடியல அவங்களால. இவனை வெற்றி அடைய செய்த சுரேஷ் அகாடமிக்கு எங்களது நன்றி, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறோம். எங்களது அண்ணன் ஆன்மாவின் சார்பாக சுரேஷ் அகாடமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு எக்ஸாம் எல்லாத்துக்குமே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். இப்போ இங்கே டெஸ்ட் பேட்ச் எனக்கு எப்படி யூஸ் ஆனிச்சுன்னா, டைமிங் எனக்கு எல்லா எக்ஸாம்லையுமே டைமிங் பார்த்தாமல் நிறைய கொஸ்டினை விட்டுருவேன். இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி தான் எனக்கு டைமிங் ப்ராப்ளம் சரியாச்சு. இருந்தாலுமே இந்த இதுலேயுமே ஒரு 9 கொஸ்டின் மேலே விட்டுட்டேன். அதனால் அது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டைமிங் ப்ராப்ளம்லாம் அதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் அதெல்லாம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து காளி, விக்னேஷ், நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாருமே வர எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி வாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அண்ணன், அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று சொன்ன கடமைப்பட்டிருக்கேன். இது மாதிரி நான் சென்னையில் இருக்கேன். நான் இது மாதிரி தூத்துக்குடி போகிறேன். எங்கள் அண்ணன் பையனை வந்து ஹானர் பண்ண கூப்பிட்ருக்காங்க, ஹானர் பண்ணுற விழாவுக்கு கூப்பிட்ருக்காங்க, போகிறேன்னு சொன்னேன். அவங்க உடனே சொன்னாங்க சுரேஷ் அகாடமியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெருமையான ஒரு சுரேஷ் அகாடமி தெரிய வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு, சுரேஷ் அகாடமியில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுரேஷ் அகாடமி பார்த்தீங்கன்னா இங்கே தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. சென்னையிலேருந்து வரேன், சென்னையில் அத்தனை பேருக்கும் தெரியுது. சென்னையிலேருந்து நிறைய பேர் வர்றதுக்காக நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.